ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தந்தி ஒன்ல ஒரு மலையாளம் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படமாக வெளியான எலக்ட்ரா அப்படிங்கிற படத்தை தமிழ் டப்பிங்ல விக்டோரியா அப்படிங்கிற பேர்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷியாமா பிரசாத் டைரக்ஷன்ல மனிஷா கொய்ராலா, நயன்தாரா, பிரகாஷ் ராஜ் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 11 minutes இருக்கு. இந்த படம் கிரீக் மைத்தாலஜில இருக்கிற எலக்ட்ரா அப்படிங்கிற கேரக்டரை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். நயன்தாராவுடைய அப்பா பிரகாஷ் ராஜ், அம்மா மனிஷா கொய்ராலா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஊருக்கு திரும்பி வர பிரகாஷ் ராஜ் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே வந்து இறந்துடுறாரு. நயன்தாரா தன் அம்மா தான் அப்பாவை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மனிஷா கொய்ராலா பாத்தீங்கன்னா நயன்தாரா தன் அப்பா மேல வச்சிருந்த பாசத்தால சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு பேர் சொல்றதுல யார் சொல்றது உண்மை, பிரகாஷ் ராஜ் எப்படி இறந்தார் அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் ஆவரேஜா பண்ணிருக்காங்க. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சினிஸ்டர் கேரக்டரா தான் இருக்கும். படத்துல ஒரு ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் அந்த சினிஸ்டர் கேரக்டர்ஸ்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத படமா இருக்கும். இந்த படத்துல அந்த பழி வாங்குற அந்த போர்ஷன் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். படத்துல ரிவ்யூஸ் சம பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுத்திருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாம நடந்துட்டு இருக்கும். செகண்ட் ஹாஃப் உடைய நரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளம்சியா பண்ணி வச்சிருப்பாங்க. அதனாலே பாத்தீங்கன்னா படம் எதை நோக்கி போகுது அப்படின்ற ஒரு தாட் வந்து நம்மளுக்கு வரும். உங்களுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் டீசென்ட்டா இருக்கும். செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப போரிங்கா இருக்கு. மொத்தத்துல இது ஒரு ஆவரேஜான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அழகான இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். விக்டோரியா படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.75 out of 10.